அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணா உங்க பேர் என்ன? ஆர் ஐயப்பன். நீங்க எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணே? எனக்கு 2085 லைசன்ஸ். 85 ஓட்டுறீங்க. ரொம்ப அப்ப நல்ல அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகேவா, நல்லா இருக்குண்ணே. அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேருன்னு சொல்லுங்கண்ணே. ஆர் ஐயப்பன். இப்போ நீங்க எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? 1985 அளவில் இருக்கு. ஓ, அப்ப நிறைய அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அந்த பொங்கல் குறித்து வந்திருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல், தைப்பொங்கல் கொண்டாடுறோம், தமிழர் திருநாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட தொழில உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு மட்டும் என்ன அனுபவம்? சுற்றுலா போறவங்க கொஞ்சம் விரும்பி போவாங்க. வந்திருக்காங்க, அவங்கள கூட்டி சுத்தி காக்கணும்னு நினைப்பாங்க. சரி. மெயின் நம்ம ஏரியாவில் கன்னியாகுமரி, இந்த பக்கம் குற்றாலம், பாபநாசம் இந்த மாதிரி போவாங்க. அது போக அந்த திப்புரப்பு ஃபால்ஸ் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல. சரிண்ணே. அந்த பொங்கலுக்கு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணுவாங்க அவங்ககிட்ட? ஒரு 10 நாளைக்கு முன்னால சொல்றது இருக்கு, சில நேரம் கடைசி நேரத்தில் சொல்றவங்க இருக்காங்க. சரி, அதுக்கான வாடகை எப்படி? நீங்க வாடகை அன்னைக்கு கொஞ்சம் டிமாண்டா தான் இருக்கும். அப்படிதான் சாதாரணமா ஒரு 7 ரூபாய்க்கு போற இடத்துல அன்னைக்கு ஒரு 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி. சரி, அந்த டூர் கூட்டு போறீங்களா, சுற்றுலா கூட்டு போறீங்க? சுற்றுலா கூட்டு போற இடம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க இடமா இருக்குமா இல்ல புதுசா இடமா இருக்கும்? சில இடம் தெரியலன்னா அவங்க கிட்ட கேட்டு உள்ள போய் காட்டி கொடுப்போம். ஓ சரி. அப்ப அந்த பொங்கல் நேரத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இடங்களுக்கு போவீங்களா? அப்படி இல்லை, சாதாரணமாவே போவாங்க. பொங்கலுக்கு சில பேர் சில வாட்ஸ்அப் தூத்துக்குடி எடுத்தா முத்துநகர் பீச், அப்புறம் முயல்தீவு இந்த மாதிரி கூட்டு போவாங்க. சில பேர் வெளியூருக்கு போறவங்க இருக்காங்க. சரி சரி. ஒரு விஷயம், இப்போ நீங்க பொங்கலுக்கு எல்லாரும் கூட்டு போறீங்க, நீங்க பொங்கலை எப்படி கொண்டாடுவீங்க வீட்டுல? காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த லைனுக்கு வரும். ஓ, நீங்க வீட்டுல கொண்டாடிடுவீங்க? கொண்டாடிட்டு தான் வந்துருவீங்க. உங்களுக்கு தொழில் முதலீடு உங்களோட வாகனம் தான். சரி, பொங்கலுக்கும் உங்களோட பொங்கல் கொண்டாட்டத்துக்கும் உங்களோட வாகனத்துக்குள்ள தொடர்பு எப்படி? பொங்கலுங்கிறப்போ இப்போ இது தொழில் முறையில வீட்டுக்காக செய்யக்கூடிய. சரி 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 சரி. இப்போ வருஷம் வருஷம் உங்களோட பொங்கலோட அந்த ஆஃபர், அதாவது உங்களோட சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஆர்டர் விட இப்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் சொந்த வண்டி இருக்கு, வண்டி எல்லாருக்கும் சொந்தமா வந்துருச்சு. ஓ சரி சரி சரி. அது போக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சில பேர் வண்டியை வாங்கிட்டு போவாங்க, நட்போட்டத்துல வாங்கிட்டு போயிருவாங்க. இப்போ முன்னாலே விட கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யும். ஆனாலும் பரவாயில்ல, 2 நாளைக்கு வந்து மாட்டாங்க. இருந்தாலும் அந்த ஏன்னா சில பேர் என்னன்னா வாடகை வண்டியை பிடிச்சிட்டு போயிருவோம், நம்ம இதுக்கு சொந்த வண்டியை போட்டு அங்க கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்காக ஆமா, அவங்க செலவு பண்ணி ஒரு டிரைவரை போடுறத விட வாடகை வண்டினா ஒரே தான் முடிஞ்சிடும். அவங்க கொஞ்சம் சுதந்திரமாவும் இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா வண்டி ஓட்டுறவங்க அவங்க போக முடியாது. சரிண்ணா, இப்போ நீங்க பொங்கலுக்கு எல்லாரோட போறீங்க, ரைட்டு. அங்க உங்களுக்கான வசதிகள்லாம் எப்படி? சாப்பாடு வசதிகள்லாம் கொஞ்சம் டிமாண்டா தான். சில இடங்கள்ல ஹோட்டல் இருக்கும், சில இடங்கள்ல ஹோட்டல் இருக்காது. சில பேரண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, அவங்க கொடுக்கறதையும் சாப்பிட்டுக்கலாம். அவங்களும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆமா, வரும்போது அவங்க கொண்டு வரும்போது சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டீங்க. அப்போ உங்களோட வாழ்வியல் இந்த பொங்கல் குறித்து வரும்போது வெளியே சுற்றுலால தான் உங்களுக்கு. ஆமா ஆமா, சிறப்பு. நீங்க பொங்கலுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முக்கியமான அங்கமா இருக்கீங்க. ஏன்னா பொங்கல் மட்டும் இல்ல, மறுநாள் வெளியில போய் இன்ப சுற்றுலா போறதுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியமான காரணம். அதனாலதான் உங்க முதல்ல பார்த்து வந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்கள். நன்றி.